திரு புரட்சி கவிதாசன், நீட் விலக்கு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் அதிமுக கொண்டு வருவதும் திமுக கொண்டு வருவதும் தொடர்ந்து நடக்குது. நீட் விலக்கு தேவைன்றதுல இரண்டு கட்சிகளும் ஒரு புள்ளியில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி. ஆனால் நீட் தேர்வு வேணுன்றதுல மத்திய அரசு உறுதியாக இருக்கு. இந்த முறை நீட் விலக்கு தீர்மானத்தை நிராகரித்ததற்கு ஏதாவது வலுவான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கா? முதல்ல செக் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு ஆம்புட்ஸ்மன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது நீதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டத்துறை, இது மூன்றுக்கும் இடையில ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கு. இப்ப ஏற்கனவே நீட் விலக்க மசோதாவை பொறுத்து நாம முடிவு எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படிங்கிறது கவர்னர் மாளிகை, ஜனாதிபதி மாளிகை எல்லாத்திலையும் என்ன முடிவு காணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டல்ல நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. அது பொறுத்து வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்றன. எனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில், வழிகாட்டலின் பேரில் அமைக்கப்பட்ட இந்த நீட் தேர்வை ஒரு ஜுடிஷியரி விஷயத்துல ஒரு லெஜிஸ்லேச்சர் தலையிட முடியுமா அல்லது எக்ஸிகியூட்டிவ் தலையிட முடியுமா அப்படிங்கிற சட்ட கேள்வி இருக்கிறது. இதைத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் திருமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு காலை சட்டமன்றத்தில், நீங்க ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் முதல் கையெழுத்து நீட் விலக்கு என்றீர்களே, அல்லது ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு வாரத்தில் நீட் கிழித்து குப்பை தொட்டியில் போடப்படும் என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்களே, அதை பொறுத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது உச்சநீதிமன்ற விசாரணையில் இருப்பதை பொறுத்து நாம் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பின்பு அதுக்கு முரண்பட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை வருகிற 9ஆம் தேதி ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த வாழ்வே மாயம் அப்படிங்கிற கமலஹாசனுடைய படத்துல உச்ச காட்சி நடக்குதம்மா, நாடகம் முடியும் நேரம் உச்ச காட்சி நடக்குதம்மா அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆட்சி முடிய போகுது. முதல் கையெழுத்து என்றவர்கள் ஒரு வாரத்திலே நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய மந்திரம், தந்திரம், எந்திரம் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது என்று இருமாப்பு பேசியவர்கள், அப்பட்டமாக மக்களை நம்ப வைத்து மோசடி செய்தவர்கள், வாக்கை பறித்தவர்கள், வாக்கை பெற்றவர்கள் இன்றைக்கு நம்பிக்கை மோசடியை செய்துவிட்டு வருகிற தேர்தலுக்கு தயாராவதற்காக காட்சியை மாற்றுகிறார்கள். அதைத்தான் எங்களுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் சகோதரி கூட, இது அடுத்த சாப்டர், அனைத்து கட்சி கூட்டம் என்பது அடுத்த சாப்டர். கச்சத்தீவை தாரை வார்க்கும் போது கையாளாக வெறுமனே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது திமுக அரசு. ஆனா கச்சத்தீவை மீட்க சொல்லி தீர்மானம். நீட் விலக்கு மசோதாவை பொறுத்து முடிவெடுக்க முடியாது என்பது மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் நம்ம ஆராஜாவே சொல்லியிருப்பார். நானும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவையும் சட்டத்தையும் வடக்கிருந்து தெற்கு, தெற்கு கிழக்கிலிருந்து மேற்கு படித்து கரைத்து குடித்து விட்டேன். அங்கே நீட்டை ரத்து பண்ணுவதற்கு ஒரு 0.00 வாய்ப்பு கூட இல்லை என்று கொச்சையாக கூட சொல்லியிருப்பார். அப்ப ஆராஜாவுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு வெளிச்சம் திமுகவுக்கு இல்லையா? திமுகவில் இருக்கிற சட்டத்துறைக்கு இல்லையா? மாண்புமிகு முதலமைச்சருக்கு இல்லையா? துணை முதல்வருக்கு இல்லையா? ஏன் இன்னமும் மக்களை ஏமாற்றுறீங்க? அனிதாக்களை எத்தனை அனிதாக்களை நீங்க கொல்ல போறீங்க? இல்ல நீட் தேர்வு அனிதாக்களை உருவாக்க போறீங்க. நீட் தேர்வு விஷயத்துல மத்திய அரசோட நிலைப்பாடு, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படையில் தேர்வை நடத்துறோம், அது லீகல் இஷ்யூ, ஜுடிஷியரி இஷ்யூ, அதுல தலையிட முடியாது அப்படின்னு சொல்றீங்க. வழக்கின் தன்மையை பற்றி சொல்றீங்க. அரசுடைய நிலைப்பாடு, இங்க திமுகவும் தீர்மானம் கொண்டு வருது, அதிமுகவும் தீர்மானம் கொண்டு வராங்க, சட்டப்பேரவையில் கொண்டு வராங்க, கொள்கை அடிப்படையிலையும் இந்த தேர்வு வேண்டான்றாங்க. பாஜகவுடைய கொள்கை நிலைப்பாடு நீட் தேர்வுல, அதாவது நீட் தேர்வு என்பது 2013 கொண்டு வரப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட, அதாவது உலக தரத்திற்கு இந்திய மருத்துவத்தை, மருத்துவ மாணவர்களை உருவாக்க வேண்டும். போட்டி நிறைந்த உலகத்தில் போட்டியில இந்தியா ஒரு முன்னேறிய நாடாக அனைத்திலும் முதலிடத்தை பெற வேண்டுமானால் தரம் உயர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் பல்வேறு தேர்வுகள் இருக்கு. இப்ப நீங்க பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா சென்டாக் தேர்வு அப்படிம்பாங்க.
ஜிப்மர் தேர்வும்பாங்க, எய்ம்ஸ் தேர்வும்பாங்க. அது மாதிரி பல்வேறு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மருத்துவ கவுன்சிலுடைய தேர்வு. இப்படியெல்லாம் குழப்பத்தில் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு யூனிஃபார்மா ஒரே தேர்வு, நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. இதுல நிர்வாகத்தில் குளறுபடிகள் இருக்கலாம், ஆள்மாறாட்டம் நடந்திருக்கலாம், சில இடங்கள்ல வந்துட்டு அவங்களுடைய நகைகளை ஆபரணங்களை சோதிக்கிறங்கிற பேர்ல அத்துமீற, இதெல்லாம் வேறங்க. ஆனால் கொள்கையும் அது கொண்டு வரப்பட்ட நோக்கத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. அன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் கொண்டு வரும் பாஜகவுடைய நிலைப்பாடு, திமுக கூட்டணியில பிக்கஸ்ட் பார்ட்னரா 12 பாஜகவுடைய நிலைப்பாடு நீட் தேர்வுல பிக்கஸ்ட் பார்ட்னராக இருந்தாங்க. இல்ல காங்கிரஸ் கொண்டு வந்ததாக இருக்கு. பிஜேபியை பொறுத்தவரை ஸ்டாண்ட் ஃபார் இல்ல உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை நிறைவேற்றக்கூடிய சர்க்காராக மோடி சர்க்கார் இருக்கிறது. ஏற்கனவே உள்ள அரசாங்கம் ஏற்படுத்தியதை தொடரணும். அவங்க போட்ட கொள்கையை உடனே முறியடிக்க முடியாது, அவங்க கொண்டு வந்த திட்டத்தை உடனே நிப்பாட்ட முடியாது. அதனால பாதி பயணத்துல நிறுத்த முடியாதுங்க. அதை தொடர்வதுதான் ஒரு நாகரிகம். அடுத்த சுற்றுல இப்போ மத்திய அரசு ஏற்கனவே காங்கிரஸ் கொடுத்த நலத்திட்டங்களை எல்லாம் நிறுத்திடுவாங்களா? ஆட்சி மாறுறதுனால நிறுத்திட முடியுமா? சரி, எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து உரையாடலாம் அந்த நிகழ்ச்சியை நீட்ட பத்தி பேசுறதுக்கு பாஜகவிற்கு வெட்கமாக இல்லை. உங்க டைம்ல பேசுங்க சார். ஏன் டைம் தான் இது? சரவணன் சார், ஏன் டைம் தான் இது? வெட்கமா இல்ல? இல்ல நான் என்ன முடிக்கல சார். என்ன முடிக்கல? போதும் டைம். இப்போ என்னோட டைம் நான் பேசுறேன். பாஜக இருக்கு, நான் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுத்துதான் அடுத்த விருந்தினருக்கு போறேன். அதுல ஏதாவது மாற்று கருத்து சரவணன் பேசுறதுல இல்ல நான் சொல்லிட்டேன், நேரம் அடுத்த சுற்றுல வரேன்னு நான் சொல்லிட்டேன். ஏதாவது பேசணும், மாற்று கருத்து இருக்கு சரவணன் சொல்றதுலன்னா குறிச்சு வச்சுக்கோங்க, நான் வரேன். ஏன்னா நீங்க நேரலையில இருந்து இணைஞ்சிருக்கீங்க, 2 பேரும் பேசினா எடுபடாது. ஏன்னா நீங்க ஸ்டுடியோல இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க நேரலையில இணைஞ்சிருக்கீங்க, குறிச்சு வச்சுக்கோங்க, அடுத்த சுற்றுல பேசலாம்.